வெல்கம் டு லெக் சேப்பியன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் பார்க்கலாம். பாரதிய சாட்சி அதிநியம் 2023 என்பது ஆதாரங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமாகும். இந்த சட்டம் 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எவிடன்ஸின் அட்மிசபிலிட்டி முதல் விட்னஸ் எக்ஸாமினேஷன் வரை முழுமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதில் 12 சாப்டர்களும் 170 செக்ஷனும் ஒரு ஷெடியூலும் உள்ளது. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி பார்ட். இந்த பார்ட்டில் ஆக்டுக்கு என்ன பேசிக் டெஃபினேஷன்லாம் நீடோ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பார்ட் 2 ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்டு. கோர்ட்டில் ஒரு கேஸ்க்காக சப்மிட் பண்ணுற எல்லா ஃபேக்ட்டுமே ரெலவெண்ட்டா அப்படின்றத செக் பண்ணுறதும், கேஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிற ஃபேக்ட் மட்டுமே ரெலவெண்ட் ஃபேக்டாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டில் அட்மிஷன், கன்ஃபெஷன், ஜட்ஜ்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், கேரக்டர் எவிடன்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3 ஆன் ப்ரூஃப். ரெலவெண்ட் ஃபேக்டை எப்படி ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4 யார் ப்ரூவ் பண்ணணும், விட்னஸ்னால் யார், எப்படி கொஷின் கேட்கணும், எவிடன்ஸை கோர்ட் எப்படி வேல்யூ பண்ணும் என்பதை இந்த பர்டிகுலர் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. செக்ஷன் 1 மூலயமா இந்த சட்டத்தோட பேர் என்ன, அது எப்போ நடைமுறைக்கு வரும், எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தோட அஃபிஷியல் நேம் பாரதிய சாட்சி அதிநியம் 2023. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், லீகல் சைட்டேஷன், அகடமிக் ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த பேர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆக்ட் இந்தியா முழுவதும் அப்ளை ஆகும். அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். இந்த ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலயமா கெசட்டில் பப்ளிஷ் ஆன நாள்லேருந்து நடைமுறைக்கு வருது. இந்த ஆக்ட் அஃபிஷியலாக 1 ஜூலை 2024 கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போது 1 ஜூலை 2024 முன்னாடி ஃபைல் ஆன கேஸ்க்கு பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் அப்ளை பண்ணணும். 1 ஜூலை 2024 பிறகு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அது பிஎஸ்சிக்கு கீழே ஃபைல் பண்ணணும். ஸோ இதனால் ரெட்ரோஸ்பெக்டிவ் கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகும். நம்ம நியூ லாவுக்கு ஈஸியாக டிரான்சிஷன் ஆக முடியும். பிஎஸ்சியோட ப்ரொசீடிங்ஸ் எங்கே அப்ளை ஆகும், எங்கே அப்ளை ஆகாது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லா பிளேஸ்லையுமே எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல, கோர்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸு இன்க்ளூடிங் மார்ஷல் கோர்ட்ஸ், இங்கே எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ஸ், நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ், லேபர் கோர்ட், எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ், இந்த எல்லா பாடிக்குமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டுக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா பிஎஸ்சியோட ப்ரொசீடிங்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டு, எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலுக்கு லிமிட்டடான ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு கீழே சில ஸ்பெசிஃபிக் மேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃபிடபிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேட்டர்ஸ் இஷ்யூ பண்ணுற அந்த ப்ரொசீடிங்ஸுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஆர்பிட்ரேட்டரை ரெகுலேட் பண்ணுறதுன்றது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்டுக்கு கீழே தான் வரும். ஸோ அதில் அந்த பர்டிகுலர் ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், கமிஷன் ஆஃப் என்கொயரி, டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸு, எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த அப்ளிகபிள் ஆகாத இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். Hope this video useful. Stay tuned for more videos. Thank you.